அண்ணே சீக்கிரம் நீட்டா என்ன ரெடி மீட் பண்ணாம நீட் பண்ணா ரெடி அது மீட் நீட்டா அதான் எனக்கும் புரியல நீட் தான் இருக்கு அங்க எல்லாம் நீட்டா தான் இருக்கு பவினே. இடம் ஃபுல்லா நீட்டா தான் இருக்கு. உங்களுக்கு நாங்க எங்கேயும் போல நீங்க எங்க போனீங்க? நாங்க வீட்ல இங்க போராடவே சரியா இருந்தது. அங்க பத்தியா எஸ்கே நக்கல்? என்ன மாதிரி யோ எஸ்கே நக்கல் அவனுக்கு பாம்பு சூப் வைக்கணுமா? பிடிச்சி கொடுங்க வச்சிருவோம். என்னடி ஐயோ நாங்கள் லைட்டை ஆஃப் பண்ணுறதே இல்லை அக்கீல். சுற்றி லைட்டு போட்டு தான் வச்சுருக்கோம் சுற்றி. என்ன ஒன்று கொஞ்சம் கதவு திறந்து வச்சு வெளில உட்காருவோம். இப்போ எனக்கு வெளில போகவே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ரொம்ப பிடிக்குது இந்த இடம் எங்களுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, பயம் அதை விட அதிகமாக இருக்குது. நான் வந்து இப்போ தைப்பூசம் வரப்போகுது இல்லையா, அதனால 21 நாள் விரதத்தில் கோயிலுக்கு தான் போயிட்டு டெய்லி சாமி கும்பிடணுன்ட்டு. சரி வராது நம்பினா நீ என்ன பண்ணாலும் வருவேன், நீ எப்படி பண்ணாலும் வருவேன்னு வருது. நம்ம என்ன பண்ணுறது என்னடி, சாமி கும்பிட்டாலும் வருது, என்ன பண்ணாலும் வருது. ஒன்றும் நினச்சாலே பயமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட கோவிலுக்கு போனேன், அங்கே பொறி போட்டுட்டு வந்து அதுலேயும் வராரு. என்னதான் பண்ணுறது. மீட் ஓகேப்பா. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க, நல்லது. எஸ்கே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்கள் வீட்டில்? முதல்ல அதை சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அக்கீல்? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? ரூமில் இருக்கீங்களா, ஊருக்கு வந்திருக்கீங்களா அக்கீல்? பவின் நீப்பா இல்லை இந்த பிங்கை உதக்க போகிறோம் பார்த்துக்கோங்க. பிங்கியை பழனிக்கெலாம் போனால் நல்லாயிருக்கும். ஆனால் மாம்ஸுக்கு கொஞ்சம் பேக் பெயின் இல்லை, ஸோ எங்கே வரும் டாடி, ஸோ கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால் நானுமே போக முடியாது தனியாக. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது, திருச்செந்தூருக்கோ இல்லாட்டி பழனி எங்கேயாச்சும் வந்து யார் மூலிமா போவேனான்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். ஒன்று அக்கா கூட, அந்த மாதிரி ரிலேட்டிவ் யார் கூடயாச்சும். தெரியாது, இது வரைக்கும் நான் சொல்லலை டாடிக்கிட்ட, டாடிக்கும் தெரியாது. சொல்கிறேன், கடவுள் முருகர் என்னை வந்து நான் பண்ணுற பிரார்த்தனைலாம் அவருக்கு பிடிச்சி என்னை ஏற்றுக்கிட்டு என்னை வர சொல்லி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாருன்னா, அதுக்கு எனக்கு கிடச்சிதுன்னா போவேன். இல்லையா அட்லீஸ்ட் இங்கே அது என்ன கோவில், அது வடபழனியில் ஒரு ஃபேமஸான முருகர் கோவில் இருக்குது. அட்லீஸ்ட் ரொம்ப தூரம் போனாலும் பரவாயில்ல. பட் என்ன ஒன்றா, இங்கே திருப்பூரூரும் ஒரு பெரிய கோவில் இருக்குது. எங்கே போனாலும் நான் தனியாக போக முடியாது, மாமா இல்லாத போக முடியாது. பட் ஆனால் அதுக்கு பேக் பெயினாக இருக்குது. தெரியல. தோசை சாம்பார் சட்னி. நாங்கள் நேற்று தோசை சாப்பிட்டோம். டாடி கேட்டியா? காலிஃப்ளவர். ஆமாம் இல்லை சொல்லிட்டல பவின். நடந்தே போகணுமா நம்ம இங்கேருந்து? பழனி, திருச்செந்தூர். அவ்வளோ வெறி நம்ம மேலே சொன்னி. யார் அது? கண்டுபிடி. எஸ்கேவா? சரி எனக்கு எஸ்கே நக்கல் உனக்கு. திருச்செந்தூர் வாங்க மீட் பண்ணுவோம். அப்பண்ணா திருச்செந்தூர் திருச்செந்தூர் எங்கே இருக்குது எஸ்கே, அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. திருச்சி பக்கத்தில் இருக்கு. பழனி எங்கே இருக்குது? திருச்சி பக்கத்தில். டேடி கலாய்க்கிறியா என்ன? திருச்சி பக்கத்தில் பழனி இருக்குது, பழனி பக்கத்தில் திருச்சி இருக்கா? இப்போ எப்படி சொல்கிறேன், எனக்கு புரியல. திருச்செந்தூர், திருத்தணி, பழனி இதெல்லாம் வந்து அந்த சைடு வரும், புரியுதா? எல்லாம் முருகர் கோயில் தான், அறுபடை வீடு அந்த சைடு தான் இருக்கு. உங்களுக்கு பக்கம், உங்களுக்குன்னா நீங்கள் திருநெல்வேலி. டாடி அப்போ திருநெல்வேலி பக்கமா டாடி? அது கரெக்டு தானா? ஆமாம். டாடி நீ சின்ன வயசுலேருந்து போயிருக்கியா பேச்சோம்? போனதில்லை, பழனி போகணும் தான் ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா மலை